நீதிக்கான மையத்தினால் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து ஊடகவியலாளரையும் இன்று நாங்கள் இந்த பொதுவாக சமூகம் தொடர்பாக மையம் உண்மையில் இந்த நீதிக்கான மையத்தின் கல்முனை பிராந்தியத்தை தலைமையகமாக என்ற அடிப்படையில் கல்முனை பிராந்தியத்தில் இருக்கும் ஒரு ஊர் சில தவறான கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை கலந்துரையாடவே இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு அண்மையில் தெரியும், கடந்த மாதம் 9ஆம் தேதி இலங்கை குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சமூக அல்லது தொழிலாளர் சார்ந்த விடயங்களை செய்து வருகின்ற ஒரு செயற்பாட்டாளர், அவர் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்று ஒரு முறைப்பாடொன்றினை பதிவு செய்ததன் பின்னர் நிறைய ஊடகங்களுக்கு மத்தியில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது நான் என்ன விடயத்தை இந்த முறை தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்கும் போது அவர் ஒரு பாரதூரமான ஒரு கருத்தினை கூறியிருந்தார். சார்ல்ஸ் ஆண்டனி என்கிற அந்த நபர் அவர் அந்த விடயம் தொடர்பாக கூறும்போது, சார்ல்ஸ் கூறும்போது, ஜனாதிபதி அவர்களுக்கு, முன்னாள் ஜனாதிபதி அவர்களால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட அதன் சூத்திரதாரியாக இருந்த ஜஹ்ரான் காசிம் என்பவருக்கு முன்னாள் ஜனாதிபதி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே சாய்ந்தமருதுக்கான உள்ளூராட்சி சபை வழங்கப்பட்டதாக மிகவும் அடிப்படையற்ற, மிகவும் மட்டகரமான அரசியல் நோக்கத்தை கொண்ட ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருந்தார். உண்மையில் இவ்வாறான விடயங்கள் ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களின் ஊடாக பல்லாயிரக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்டு, அது தொடர்பாக உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோ தொடர்பாக நிறைய மக்கள் அது தொடர்பாக அதனை வாழ்த்தி, சகோதரத்தை இனத்தை சேர்ந்த மக்கள் அதனை வாழ்த்தித்தான் நிறைய பின்னூட்டல்களை செய்திருந்தார்கள். ஆகவே அது தொடர்பாக உண்மையில் எங்களுக்கு ஒரு தெளிவொன்று வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்களும் போன்ற மாதம் நீதிக்கான மையத்தினால் நாங்கள் ஒரு முறைப்பாடு ஒன்றினை செய்திருந்தோம். இந்த முறைப்பாட்டின் அதே குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நாங்கள் சென்று இந்த நபர் சொன்ன கருத்து மிகவும் தவறான கருத்து, இது ஒரு அடிப்படை அற்ற கருத்து, ஒட்டுமொத்தமாக எமது முஸ்லீம் இந்த கிழக்கு பிராந்தியத்தில் மிக தொன்மையும் பழமை வாய்ந்த ஊரான இந்த சாய்ந்தமருது தொடர்பாக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டினை இவர் முன்வைத்திருக்கின்றார். உண்மையில் இந்த ஈஸ்டர் சண்டே குண்டு தாக்க தொடர்பான குற்றவாளிகளுக்கும் சாய்ந்தமருதுக்கான எவ்விதமான மிக குறிப்பாக சாய்ந்தமருதுக்கான என்ற நகரசபை என்ற விடயத்துக்கும் இவர்களுக்கும் எவ்விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருப்பதோடு, ஆகவே நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த இது தொடர்பாக விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற நபர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு இது தொடர்பாக நிறைய தகவல்கள் உங்களிடம் இருக்கும். ஆக அந்த தகவல்களை வைத்து எங்களுக்கு ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இது தொடர்பாக நீங்கள் ஒரு தெளிவினை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் அந்த குறித்த முறைப்பாட்டினை செய்திருந்தோம். அதனோடு நாங்கள் மட்டுமில்லாமல் போலீஸ் மா அதிபர் திணைக்களம், ஏனென்றால் உண்மையிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏதாவது விடயங்கள் தொடர்பாக தெளிவினை அல்லது ஏதாவது விடயங்களை வெளியுலகு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதை செய்யக்கூடிய நபராக இருப்பவர் போலீஸ் மா அதிபரும் ஊடக பேச்சாளரும். ஆக அந்த வகையில் நாங்கள் போலீஸ் மா அதிபர் திணைக்களத்திடம் சென்று இந்த முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம் என்னவென்றால், இந்த சாய்ந்தமருதுக்கான நகரசபை கோரிக்கை என்பது அது ஒரு பரிணாமம் அடைந்து காண்டாண்டு காலமாக மக்கள் மத்தியில் அது சில மக்கள் அதை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டு காலப்போக்கில் இந்த சமூகத்தில் இருந்த அரசியல் தலைவர்களும் இந்த சமூகத்தில் இருந்த பிரதேச அரசியல்வாதிகளும் விட்ட தவறினால், அதேபோல் அவர்கள் செய்த சில பதவி தொடர்பான ஆசைகளால் அவ்விதமான விடயங்கள் தொடர்பாக இன்று
ஒட்டுமொத்த மக்களின் ஒரு கோரிக்கையாக ஒரு வளர்ந்து நிற்கின்ற இந்த சாய்ந்த மருதுக்கான தனியான உள்ளூராட்சி சபை இன்னும் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையில் இதனை இந்த மக்களுக்கு வழங்கக்கூடாது. அது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இருக்கின்றது. பல அரசியல்வாதிகள் அது தொடர்பாக வாக்களித்து, பல ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வாக்களித்து அது தொடர்பாக பல்வேறு வாக்கு மீறல்கள் இடம்பெற்ற ஒரு விடயம் தொடர்பாக இந்த விடயத்தையும் இந்த ஈஸ்டர் சண்டே குண்டு தாக்குதல் தொடர்பான சூத்திராரியம் தொடர்படுத்துகிற விடயம் என்பது மிகவும் ஒரு அபத்தமான கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் எவ்விதமான ஒரு துளி கூட ஒரு எந்தவிதமான தொடர்பும் இல்லாத ஒரு விடயமாக இருக்கு. ஆகவே இப்படியான விடயங்கள் திட்டமிட்டு ஏதோ ஒரு எதிர்சக்திகளால் செய்யப்படுகின்றதா என்ற சந்தேகமும் எழும். ஏனென்றால் தென்னிலங்கையில் சாய்ந்த மருதுக்கான நியாயபூர்வமான கோரிக்கையாக இருக்கின்ற இந்த நகரசபை தொடர்பாக ஏதாவது எதிர்மறையான எண்ணங்களை விதிப்பதற்காகவா இவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற சந்தேகம் எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக மிகவும் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்றால், இந்த சார்ல்ஸோடு இந்த விடயம் நின்று விடவில்லை என்கிற விடயத்தை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டிடுவோம். ஏனென்றால் சாய்ந்த மருது தொடர்பான உண்மையில் சாய்ந்த மருது தொன்மையான ஊர். இந்த மாதிரியான இந்த மத விவகாரங்களில் ஒரு மெத்தன போக்கினை கடைபிடிக்க ஒரு நடுநிலையாக எல்லோரும் ஒற்றுமையாக சாந்தியும் சமானமாக வாழக்கூடிய ஒரு இந்த ஊரில் உண்மையில் இந்த ஊரில் வசித்தவர் என்ற அடிப்படையில் இந்த இயக்கங்களின் செயற்பாடுகள் பாரிய அளவு இல்லாத ஒரு ஊர் இது. இலக்கங்களை எல்லா இயக்கங்களும் உலமா சபையில் இருக்கிறார். இயக்கங்களின் இந்த மத விவகாரம் தொடர்பான விடயங்கள் ஒரு மெத்தன போக்காக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அப்ப இந்த ஊர் தொடர்பாக ஒட்டுமொத்தமாக அடிப்படையான குற்றச்சாட்டுகள் என்பது இந்த வெறுமனே இவரால் வைக்கப்படும் ஒரு விடயம் அல்ல. இதையும் தாண்டி ஒரு பரந்த அளவில் சாய்ந்த மருது தொடர்பாக இந்த சாய்ந்த மருது ஒரு முஸ்லீம் பிரதேச அடிப்படையில் நாங்கள் பேசுகின்றோம். இந்த முஸ்லீம் பிரதேசம் தொடர்பாக சில தப்பான அபிப்பிராயங்கள் பரந்த அளவில் காணப்படுவதாகவே நாங்கள் காணுகின்றோம். குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இப்போ உதாரணமாக விக்கிபீடியா எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும், சாய்ந்த மருது ஷூட் அவுட்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜுக்கு நம்ம போய் அந்த விஷயத்தை ரிவ்யூ பண்ணாலே அதுலேயும் கணக்க தவறான தகவல். ஏன்னா அந்த உலகம் இன்றைக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்களால் ஆளப்படும் ஒரு உலகம் என்ற அடிப்படையில் அதில் நிறைய தவறான தகவல், அதாவது உண்மையில் யதார்த்தத்துக்கு அப்பாலான நிறைய தகவல் இருக்கின்றது. அதனும் குறிப்பாக ஒரு மிக முக்கியமாக ஒரு விடயம்தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ஸ்ரீலங்கா ஈஸ்டர் சண்டே மேசக்கர் லெசன் ஃபார் த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இந்த புத்தகம் ஒரு ஈஸ்டர் சண்டே அட்டாக் தொடர்பாக இலங்கையில் எழுதப்பட்ட சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆதாரபூர்வ புத்தகமாக கருதப்பட வேண்டிய ஒரு புத்தகம். ஏனென்றால் இந்த புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் ரோஹான் குணரட்ன என்பவர். அவர் உண்மையிலேயே இந்த தீவிரவாதம் தொடர்பாக ஆய்வுகளை செய்து அது தொடர்பாக இலங்கையில் உள்ள ஒரு பிரதானியாக சொல்லப்படுபவர். இவர் முன்னாள் எங்களுடைய தேசிய பாதுகாப்பு கற்கைக்கான நிறுவனத்தின் தலைவராக செயற்படுவார். இந்த எழுத்தாளர் தொடர்பாக பல விமர்சனங்கள் இருக்கின்றது. அந்த விமர்சனத்துக்கு அப்பால் இந்த புத்தகத்தை வெளியிட்டவர்கள் பென்குயின் பப்ளிகேஷன். பென்குயின் பப்ளிகேஷன் சர்வதேச ரீதியாக மிகவும் ஒரு புகழ்பூத்த ஒரு புத்தகங்களை பிரசுரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இந்த நபர் இது எந்த அளவுக்கு சர்வதேச ரீதியாக இந்த புத்தகம் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற அந்த புத்தகத்துக்கு ஆசிரியை வழங்கியவர்கள் நோபல் பிரைஸ் பெற்றவர்கள், முன்னாள் நேட்டோ கமாண்டர், CIA டிரெக்டர், பிரிட்டிஷ் புலனாய்வு தலைவர் போன்றவர்கள் இந்த புத்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது உலகத்தில் எழுதப்பட்ட இந்த ISISங்கிற அந்த பயங்கரவாத இயக்கம் தொடர்பான மிகவும் நுணுக்கமாக ஆய்வு செய்து எழுதப்பட்ட ஒரு நூலாக இந்த புத்தகத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அவர கருத்து தொடர்பாக நம்மளுக்கு நிறைய மாற்றான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். இந்த புத்தகம் தொடர்பாக உண்மையில் அனைத்து முஸ்லீம்களும் இந்த புத்தகம் தொடர்பாக வாசிக்க வேண்டும் என்ற கருத்து புத்திஜீவிகள் மட்டத்தில். ஏன்னா அந்த புத்தகத்துக்கு ஒரு 11 எங்கட சமூகத்திலிருந்தும் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்து இருக்கு. நான் நினைக்கிறேன் களம்பில் இருக்கிற பெரிய எழுத்தாளர்கள் இதுக்கான பதிலளிக்கும் முகமாக ஒரு புத்தகம் ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது இந்த புத்தகத்துக்கு பதிலளிக்க வேண்டும், அந்த புத்தகம் அவர தனிப்பட்ட கருத்துக்களை அவர் கூறிய விடயங்களுக்கு ஏதாவது பதிலளிக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் இன்றைக்கு இருந்து வருகிறது. இந்த புத்தகம்
இப்படி நான் சொன்ன மாதிரி சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகம், அதாவது புத்தகமாக கொள்ளப்பட வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் சாய்ந்தமருது தொடர்பாக அவருடைய ஆரம்ப சாப்டர் பாகங்களில் மிக சிறப்பாக சாய்ந்தமருது மக்கள் அந்த தாக்குதல் நடந்த அந்த தினம் எவ்வாறு செயற்பட்டு அந்த குறித்த குற்றவாளிகளை பாதுகாப்பு தரப்பு கைது செய்வதற்கு உதவிங்கிற விடயமெல்லாம் குறிப்பிட்டு அது தொடர்பாக சாய்ந்தமருது சேர்ந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு பாரிய அரசாங்கத்தினால் கௌரவம் வழங்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் வழங்கப்பட்ட விடயம் தொடர்பாகவும் அவர் சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த அவர் பிற்பாகம், அதாவது அவருடைய அந்த புத்தகத்தில் பின்னால் வரும் விடயங்கள் தொடர்பாக ஒரு இடத்தில் அவருடைய கருத்து, அவருடைய அனலைஸ் தொடர்பாக ஒரு கருத்திலே ஒரு கூட பொறுப்போடு அவர் சொல்றார், இட் வாஸ் செட் radical and violent Islam took root in Katangudi in Betikulo and Saindamardi in Ampara, which was supposed to be Muslim enclave of the East. அவர் சொல்கிறார், ரேடிக தீவிரவாத தன்மை கொண்ட வன்முறையான இஸ்லாம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடியிலும் அம்பாறை மாவட்டத்தில் சாய்ந்தமருதிலும் வேர் கொண்டதாக அங்கு தோண்டியதாக ஒரு கருத்துப்பட அவருடைய கருத்துப்பட கூறியிருக்கிறார். உண்மையில் இது ஒரு இந்த கருத்துக்கும் அவர் முன்னால் எழுதிய விடயங்களுக்கும் எவ்வாறான தொடர்பும் இல்லை. ஏனென்றால் அவர் மிக நுணுக்கமாக இந்த தாக்குதல் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்திருக்கின்றார். இந்த அமைப்பு எப்படி தோண்டியது, இந்த அமைப்பில் இதில் இறந்து போன இந்த பயங்கரவாத தொடர்பாக அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர்கள் ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். ஆகவே இப்படி சாய்ந்தமருது அப்பாவித்தனம், இந்த தாக்குதல் தொடர்பாக சாய்ந்தமருது ஊருக்கும் எவ்விதமான தொடர்பு இல்லாத விடயத்தை நாங்கள் அந்த புத்தகத்தின் ஆரம்ப பாகங்களை வாசிக்கும் போது எங்களுக்கு சிறப்பாக தெரியும். ஆனால் திடீரென இவ்வாறான கருத்துக்களை கூற வேண்டும் என்ற விடயம் தருவா, இது உண்மையிலேயே ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. ஏனென்றால் நம்ம பல வருடங்களாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அடிப்படையில் இது ஒரு அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இது சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதுங்கிற விடயம் நாங்கள் லேசாக ஒரு கடந்து போகக்கூடிய விடயம் அல்ல. ஏனென்றால் ஒரு பிரதேசத்தின் மீது ஒரு ஊரின் மீது அபாண்டமாக முற்று முழுது அபாண்டமாக 100% அபாண்டமாக இருப்பான கருத்துக்களை முன்வைக்கணுங்கிற விடயம் தொடர்பாக நாங்கள் உண்மையே லேசாக கடந்து கொண்டு செல்லக்கூடிய விடயம் இல்லை. ஏனென்றால் இவ்வாறான தவறான கருத்துக்கள் மூலம் எதிர்காலத்தில் இந்த ஊரில் வாழும் மக்கள் அல்லது இந்த ஊருக்கு ஏதாவது நன்மைகள் கிட்டாம போகுமா என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் கவனத்தில் உள்ளோம். எங்கிட்ட இப்போ எங்களால் செய்ய இயலுமான விடயம் என்னவென்றால் நாங்கள் பிரதீப் சார்ஸுக்கு எதிராக அவர் பேர் பிரதீப் சார்ஸுக்கு எதிராக நாங்கள் வழக்கினை போட்டதோடு இந்த புத்தகத்தில் ருஹான் குணராட் ஒரு மிக செல்வாக்கான ஒரு நபர், அவருக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஒரு இமெயிலில் இது ஒரு தவறான புத்தகங்கள், நீங்கள் ஒரு கருத்தொண்டு இந்த புத்தகம் சொல்லுறீங்க, இந்த புத்தகம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு தவறான புரிதல், அவரோட தவறான புரிதல் தான் காரணம். ஏனென்றால் இதுக்கு இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு வேண்டி இலங்கையில் உள்ள எல்லா புலனாய்வு தகவலையும் ஆராய்ந்திருக்கிறார். கோர்ட் நீதிமன்ற நடவடிக்கைகள் அது தொடர்பான கோப்புகளை ஆராய்ந்தேன். அவர் சொல்றாரு என்னென்னா, உலகத்திலேயே இப்படியான புத்தகங்கள் இருக்கிறதுல எனக்கு தான் அந்த மிக கூடுதலான வசதிகள் செய்யப்பட்டா சொல்லு. ஏன்னா அரசாங்கத்தோட தொடர்பட்ட அடிப்படையில் அவர் எல்லோருடையும் சேர்ந்து எல்லோரையும் பேட்டி கண்டு இவர் காத்தாங்குடிக்கு மட்டும் 5 தரம் போய் இது ஒரு ஆய்வுகளை செய்த இந்த நபர் இப்படி தனது ஆய்வில் ஒரு தவறை விட்டெடுக்கின்றபடி ஒரு பாரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த விடயம் தொடர்பாக உண்மையாக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விடயம் அல்ல. ஏனென்றால் இந்த புத்தகம் இன்றைக்கு பிரபல்யமாக இந்த புத்திஜீவியல் படித்தவர்கள் மத்தியில் ஒரு வாசிக்கப்படும் புத்தகம். ஆகவே இந்த புத்தகம் தொடர்பாக எங்கட பள்ளிவாசல் அல்லது எங்கட புத்திஜீவி எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஏதாவது அடிப்படையில் இந்த ஒரு தவறான அபிப்பிராயம் உருவாகி இருந்தால் இந்த எழுத்தாளருக்கோ இது தொடர்பான பப்ளிகேஷனுக்கோ நாங்கள் அறியப்படுத்தி இது தொடர்பான இந்த தவறான அபிப்பிராயங்களை களைய வேண்டும் என்கிற தான் மிக முக்கியமான. ஏன்னா இந்த இப்படியான விஷயங்களை உண்மையாக ஊர் மீது குற்றச்சாட்டு சாட்டத்தை நம்ம பெரிதுபடுத்த தேவையில்லை என்று நம்ம எடுத்தாலும் சும்மா ஒரு அனிதமாக ஒரு ஆண்டாண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு விடயங்கள் எப்படியான கூட்டுக்களை கூறுவங்கிற விடயம் ஒரு மிக தவறான ஒரு விடயம்.
அதை நம்ம லேசில் என்ன நம்ம இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஊர் என்ற அடிப்படையில் நம்ம அதை வெறுமனே கடந்து போக முடியாது. ஏனென்றால் இது இப்படியான புத்தகங்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான வருடங்கள் இருக்கும். இந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் அப்படி ஒரு விதைத்த மாதிரியான ஒரு விடயங்கள். ஆகவே பெரும்பான்மை மக்கள் மத்தியில் சொருவான மிகப்பெரிய ஒரு தவறான அபிப்பிராயம் உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகளும் உணர்ந்த பார்லமெண்ட்டுக்கு வெளியிலும் ஒரு மிகவும் தவறான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டிருக்க. இந்த அபிப்பிராயம் உண்மையால கலைந்தெடுக்கப்பட வேண்டும். அதுக்கு எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற தாய் சங்கமான பள்ளிவாசல் மற்ற புத்திஜீவிகள் எல்லோரும் இணைந்து அதுக்கான மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக அமைகின்றது. உண்மையிலே கடந்த 25ஆம் தேதி குடும்ப குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிலே நீங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு புகாரை வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த புகாரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா, இதற்கு இப்போது வந்திருக்கின்ற பதில் என்னவாக இருக்கிறது, அது ஒரு கேள்வி. அத்துடன் இந்த புத்தகம் சாதாரணமான ஒரு புத்தகம் அல்ல. பகவான் உலகத்தில் என்பவர் ஒரு பேராசிரியர், சர்வதேச மட்டத்தில் அறியப்பட்டுள்ளவர். இந்த புத்தகத்தை இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளில் அநேகமானவர்கள் வாசித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த புத்தகத்தில் இருந்துதான் சாரா பலஸ்தீனி அவர்கள் அவருடைய படுக்கை அறையிலே சிசிடிவி கொடுக்கப்பட்டதான தடயங்களையும் இந்த புத்தகத்தில் இருந்துதான் பெற்றுக்கொண்டதான கருத்துக்களை நாங்கள் அறிவிக்கிறோம். இப்படியான ஒரு நிலையிலே முஸ்லீம் தலைவர்கள் பலர், முஸ்லீம் அரசியல்வாதிகள் இந்த புத்தகத்தை வாசித்திருப்பார்கள். ஏன் இந்த புத்தகத்துக்கு சாய்ந்தவர்கள் என்று அந்த ஊரை இந்த புத்தகத்தின் பல இடங்களிலே ரொஹான் குணரத்ன அவர்கள் இழந்து வைத்திருக்கிறார், பாராட்டியிருக்கிறார். ஒரு இடத்திலே எழுந்தமானமாக தன்னுடைய கருத்தை விதித்திருக்கிறார். இந்த கருத்துக்கு ஏன் இவர்கள் இன்னும் பதில் கூறாமல் இருக்கிறார்கள் முஸ்லிம் அரசியல்வாதிகள்? திணைக்களத்துக்கு நாங்கள் செய்த முறைப்பாடு தொடர்பாக அவர்கள் மேலதிக நடவடிக்கை எடுத்து நடவடிக்கையாக நாங்கள்கிட்ட கேட்டு என்னென்னா, அவர்கள் இத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் இருக்கும். ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு நடந்த மிக லேசாக இதுக்கும் சம்பந்தம் இல்லை விடயத்தை குற்றப்புலனாய்வு பிரிவில் எல்லாரும் அறிந்திருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஆவணத்தை கலெக்ட் பண்ணியிருப்பார்கள். இலங்கை மட்டுமில்லை, வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனங்கள் அந்த விடயம் தொடர்பாக ஆய்வு செய்த ஆவணங்கள் இருக்கும். ஆகவே அந்த விடயங்களை நீங்கள் ஆய்வு செய்து சொல்லி இதை நீங்கள் ஒரு மீடியா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணுங்கிறான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. அது தொடர்பாக அவளை விசாரித்து வருகிறாள்னு நினைக்கிறேன். அதுக்குரிய கூடிய விரை வரும். முஸ்லீம் தலைவர்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசவில்லைங்கிற விடயம் ஒன்று இருக்கின்றது தான். முஸ்லீம் தலைவர்கள் உண்மையிலே பல விஷயங்கள் தொடர்பாக பேசவில்லை தான். பல உண்மையிலேயே சில விடயங்கள் தொடர்பாக பேசவில்லை என்ற அடிப்படையில் இந்த விடயத்தையும் தவிர்த்திருக்கலாம். நம்ம சிவில் சமூகம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்ற அடிப்படையில் இதனை நம்ம வெளிக்கொண்டு வருவதுங்கிற விடயம்தான் கருத்தாக இருக்கு. கடந்த பார்லமெண்ட் அமர்விலே தேசிய காங்கிரஸ் தலைவர் மத்தாவுல் அவர்கள் இதற்கு தொடர்பாக சாய்ந்த மது குறித்து பல தடவைகள் பார்லமெண்டத்தில் பேசியிருக்கிறார். சாய்ந்த மது குறித்து வந்த ஆபத்து இருக்கிறது. ஆனால் உண்மையிலே சாய்ந்த மருதின் கடந்த காலங்களிலே சாய்ந்த மருதின் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற இந்த முஸ்லீம் காங்கிரஸ், ஏனைய கட்சிகள், ஏனைய புத்திஜீவிகள் இன்னும் இது குறித்து பேசவில்லை என்கின்ற ஒரு மன வருத்தம் நமக்கு இருக்கிறது. அதுபோல உண்மையிலேயே நீதிக்கான மையம் இதனை முதலாக தொட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் எழுந்தமானமாக சொல்லாமல் முற்றுமுழுதாக வாசித்து சாய்ந்த மருது பற்றி ஒரு இடத்தில் வந்திருப்பதை உண்மையிலே அது ஒரு வரலாற்று பிள்ளையாகவும் அடுத்த சந்ததிக்கும் இது ஒரு பாடமாகவும் மற்ற சமூக மக்களுக்கு சாய்ந்த மருது என்றால் ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை தரும். உண்மையிலே நான் பாராட்டுகிறேன். இதனை நாங்கள் ஒரு புத்தக முயற்சியை இன்னொரு ஆய்வு முயற்சியாகத்தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். அதற்கு நீதிக்கான மையம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்? உண்மையில் இவ்வாறான கேள்விகள் நியாயமானது. ஏனென்றால் முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் ஒரு பிரதேசம் தொடர்பாக அவாண்டமாக சுமத்தப்படுவது கட்டாயம். முஸ்லீம் தலைவர்கள் மாத்திரமல்ல, பிரதேச அரசியல்வாதிகளும் அது தொடர்பாக பேசியிருக்க வேண்டும் என்றது இல்லை, மாற்ற கருத்து இல்லை. அது பேசாமல் விட்டால் அவருடைய தவறு. ஏனென்றால் ஒரு பிரதேசம் தொடர்பாக அபாண்டமாக ஒரு
ஒரு சரித்திரம் ஒன்று எழுதப்படும் போது உண்மையாக முஸ்லீம் தலைவர் மாத்திரம் பிரதேச அரசியல்வாதிகள் தொடர்பாக பேசியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசியிருக்க வேண்டும். அதில் மாற்றுக்கிறது பேசாமட்டால் அவர்களுடைய தவறு. அந்த தவறுகளை அவர்கள் எதிர்காலத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வது சேர்த்து இந்த புத்தகம் தொடர்பாக நாங்கள் ஆய்வு ரீதியாக இந்த புத்தகம் தொடர்பாக நாங்கள் எந்த அளவுக்கு எழுதலாம்ங்கிற விடயம், அதுக்குரிய எந்த அளவு வசதிகள் நம்ம வாய்ப்புகள் இருக்கின்ற விடயம் என்றால் இதெல்லாம் ஒரு கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நம்ம எக்ஸஸ் பண்ணவே இயலாது. நம்ம உள்ளுக்கும் போய் இதில் என்ன நடந்துன்னு சொல்ல அந்த புத்தக ரைட்டரே சொல்றார் அன்பிரசிடென்ட். அவருக்கு அந்த அதாவது ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு வசதி கிடைச்சதான் அந்த புத்தகம் பேர் எழுதினு. ஏனென்றா புலனாய தகவல்கள் அவர் எல்லா ரெக்கார்டிங் கேட்டிக்கார். புலனாய தகவல்களுக்கு போகவே இல்லை, நம்ம பொதுமக்கள் போகவே இல்லை. ஆனால் இதில் இந்த சில தவறுகள் அவரை கருத்து நிறைய இந்த சம்பவம் தொடர்பாக நம்ம ஆய்வு செய்யறங்கிறது நான் நினைக்கிறேன் இதை போல சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்யறது மிகவும் கஷ்டம். ஆனால் அவரை கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் முகமாக நாங்கள் எதிர்காலத்தில் ஏதாவது பிரசுரங்களை நாங்கள் வெளியிடலாம். குறிப்பாக இந்த ரைட்டருக்கு நாங்கள் அந்த விடயம் தொடர்பாக அவருக்கு விளங்கப்படுத்தலாம். இப்படி ஒரு விடயம் உண்டு, நீங்கள் வந்து இந்த விடயங்களை பாருங்கள். அல்லது அவருக்கு காத்தாங்குடி போன மாதிரி நம்ம சாய்ந்தம் இருக்கும், அவரை நம்ம அழைக்கலாம். அழைத்து இப்படியான ஒரு சம்பவங்கள் நடந்து வருவாங்க, அவர் பள்ளிவாசலோடு சேர்ந்து அதுக்குரிய இதுகளில் நாங்கள் எதிர்காலத்தில் அதுக்கு நாங்கள் ஒரு கட்டாயம் அதை கோஆர்டினேட் பண்ணுற ஒரு ஆக்களை நாங்கள் நிச்சயமாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். எதிர்காலங்களில் அந்த முயற்சிகளை நீதிக்கான மையம் செய்யுமா அல்லது ஊரின் அமைப்புகளோடு சேர்ந்து? இல்லை, நம்ம நீதிக்கான மையத்தை மாத்திரமே செய்யலை. அது இரண்டாவது இது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இதை செய்கிறேன்னு செய்யணும் நம்மளோட தாய் சங்கங்கள் எல்லாம் இணைந்து தான் இந்த விடயங்களை சொல்லி இதை கொஞ்சம் இது உண்மையாக ஒரு அவ்வளோ ஒரு உண்மையாக அது என்னென்னா இப்போ இப்படி நடந்திருந்தால் நம்ம சகிச்சுட்டு போகலாம். நடக்காத ஒரு விஷயத்தை சும்மா ஒரு ஊரோண்ட சொல்லி சும்மா வயலண்ட் ரேடிக்கல் இஸ்லாம் ரூட்டின் சாய்ந்த மருதி நம்பாருங்கிறதெல்லாம் உண்மையிலேயே கடைசி வரைக்கும் இந்த பிரேசத்துக்கு யாரால் நம்ம இந்த பிரேசத்துக்கு பக்கத்து பிரேசம் அதுக்கு அங்காலைக்கிற பிரேசத்துக்கு யாராலையும் ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விடயங்கிறதான் இதில் உள்ள அவாண்டத்திலையும் உச்சகட்டமான எவ்விதமான அடிப்படையும் இல்லை. அது என்ன பிரச்சனைனா இது சும்மா அரசியல்வாதியை சொன்னா நம்ம ஏற்றுக்கொண்டுட்டு போகலாம். இவரை போல ஆக்கள் சொல்றாங்களே இவங்க சொல்றது தானே சர்வதேசமும் உலகமும் நம்பக்கூடிய அளவுக்கு தானே சொல்றாங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். இதில் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பாக சாய்ந்தவர்களுக்கு இந்த அவதூறுகளை மாற்று சமூகத்தினருக்கும் மாற்று சமூக புத்திஜீவிகளுக்கும் இந்த பிள்ளையான தகவல்களை கொடுத்ததும் நமது முஸ்லீம் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது அரசியல்வாதிகள் என்ற ஒரு கருத்து வருகிறது. இது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? அப்படி உண்மையிலேயே அப்படியான கருத்துக்கள் உண்மையாக முன்வைக்கப்படும். அதில் உண்மைத்தன்மை தொடர்பாக நம்ம அந்த அளவுக்கு ஆராய்ந்து அறியவில்லை. அப்படியான கருத்துக்கள் உண்மையிலேயே வைக்கப்படுகின்றன. ஃபேஸ்புக் கமெண்ட்களையும் அப்படியான விடயங்கள் தான் இந்த நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண விடயம் தொடர்பாக போடுவோம். அது தொடர்பான உண்மைத்தன்மையை நீங்களால் அறிய முடியவில்லை. அது அப்படி வந்திருக்குமா அல்லது ஒரு பரந்தளவில் ஏதோ சம்பந்தம் இல்லாத எங்கேயோ ஒரு நடந்த ஒரு தவறினால் இந்த கருத்து வேறுன்று கிடக்கிற அந்த விடயமும் தொடர்பு அதான் உண்மை. இப்போ உண்மையாக இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புத்தகத்தில் கணக்க ஊர்ற பேர் கணக்க ஊரில் கணக்க சம்பவம் நடந்தால் கோர்வையாக சொல்லிக்கார். ஒரே உணவோட தான் இந்த சாய்ந்தமர் என்ற ஊர் வருது. இந்த கடைசியாக நடந்த இந்த சம்பவம் அந்த இடத்த மட்டும்தான் சாய்ந்தமர் இந்த ஊர்ற பேரே வருது. அப்படி வர்ற ஒரு ஊர்ற பேர் பின்பக்கத்தில் வருது. பின்பக்கத்தில் அவர் ஆய்வில் சொல்றார் என்று சொல்றதுங்கிறது அவரை உண்மையாக அந்த புத்தகமே ஒரு முன்னுக்கு பின் முரணான இந்த புத்தகத்துல சாய்ந்தமரத்தை பத்தி விதந்து முறைஞ்சிருக்காரு. அந்த விதந்து மட்டும்தான் ஒரு சம்பவம் அவர் சாய்ந்தமர் அவர் இப்படி சொல்றார். இப்படி இங்க வந்து இருந்த யாராக்கள் அவர் கடுமாயு யாராக்கள் வந்திருந்த எத்தனை பேர் வயது அவரோட காலம் சொருவாக பேசி அவர் அதை சொருவாக சொல்லி அவர் இப்படி அந்த மக்கள் அதை அவளை ஹெல்ப் பண்ணின கைது செய்வதற்கு ஹெல்ப் பண்ண தொடர்பாக ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். அந்த சம்பவம் தொடர்பாக மட்டும்தான் இந்த புத்தகத்திலேயே சாய்ந்து மருதுங்கிற விடயமே வருது. அது வந்து சம்பவம் பல ஊர் பல இடங்களில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பல இடங்கள் தொடர்பாக வந்துக்கிறீங்க. ஆனால் சாய்ந்த மருது தொடர்பாக இந்த புத்தகத்தில் அந்த இடத்தில் மாத்திரம்தான் வருது. ஏன்னா அந்த இடத்தில் மாத்திரம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகத்தின் அடிப்படையில் சாய்ந்த மருது ஊருக்கும் இந்த குற்றவாளி ஈஸ்டர் சண்டே குற்றவாளி சாய்ந்த மருது தொடர்பட்ட ஒரே ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு தான் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு சொல்லிவிட்டு இவ்வாறு மிகவும் நுணுக்கமாக ஆய்வுகளை முன்வைத்து விட்டு திடீரென அவர் புத்தகத்தின் பின் அது இந்த புத்தகம் எழுதப்பட்ட நமக்கும் இல்லை. அவர் அந்த புத்தகத்தில் பேர் லெசன் ஃபார் த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. உண்மையாக அந்த புத்தகம் எழுதப்பட்ட சர்வதேச நாடுகளுக்கு இதில் எண்ணத்தை நாங்கள் பிடிக்கலாம். இப்போ இந்த ஒரு நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் ஒரு ஆள் சொல்லிக்கார் குணரட்ன விளக்குறார் எப்படி இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜி கிறிஸ்டலைஸ் ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகி டெரரிசமாக உருவாகுங்கிற விஷயத்தை ஒரு யதார்த்தமாக காட்டக்கூடிய ஒரு நூல் இது.
ஒரு எல்லா தேசிய தலைவர்கள் நம்ம தலைவரில் எல்லா நேஷனல் லீடர்ஸும் பாலிசி மேக்கர்ஸும் ஃப்ரண்ட்லைன் ப்ராக்டிஷனரும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் ஒன்று சொல்லலாம். ஏன்னா அப்போ அந்த அந்த கருத்துக்களை நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. அந்த ஆய்வு அந்த நூல் இந்த 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஆட்சி மாறினதன் பின்னர் தான் இவர் இப்படி ஒரு நூல் எழுதுறாங்க விடயம் கனகாலம் இருந்தது. நூல் 2023ஆம் ஆண்டு தான் இந்த நூல் வெளிவந்தது. இவர் ஒரு பேராசிரியர், உங்களுக்கு தெரியும், இவர் இந்த இஸ்லாம் பாட புத்தகம் தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை கூடிய ஒரு பேராசிரியர். ஆனால் அது எப்படியான ஒரு விடயங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருப்புங்கிறது ஒரு சகித்துக்கொள்ள இயலாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. கடைசியாக நீங்கள் ஒரு வழக்கு நீங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு நம்ம ஊரை பத்தி அவருக்கு மாத்திரம் தான் சாய்ந்தமருது மட்டும் குறித்துத்தான் அவர் சொன்னாரா இல்ல வேறு இல்ல சாய்ந்தமருது அவரு வெளியே செயல்ல இருந்து அவர் உள்ளுக்கு போகலே சொல்றார். சாய்ந்தமருதுக்கு நகரசபை கொடுக்கணும்னு சொல்லி சஹரானுக்கு வாக்குறுதி சொல்றாரு. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்த போறேன் என்று சொல்லித்தான் அவர் புலனாய்வு பிரிக்க போறார். திரும்ப வந்து தான் அவர் புலனாய்வு பிரிவு அந்த விடயம் தொடர்பாக ஒரு சந்தேகம் ஒன்று வருகிறதானே, ஒரு தொடர்பு இல்லாத ஒரு காலம் சாய்ந்தமருதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தேர்தலும் இல்லை அல்லது வேறு விடயங்களும் இல்லை. இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை ஒரு இந்த நபரை இதுக்கிடையே உள்வாங்கி இந்த கதையை ஊடகங்களுக்கு முன்னாடி சொல்ல வைக்கிறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இல்ல அந்த அப்படி ஒரு அரசியல் பாரிய பாதிப்புகள் இருக்கு. ஆனா உண்மையாவில் இவர் இந்த பிரதீப் சார்ஸுங்கிறாலாம் சொன்ன ஒரு அற்ப அரசியல் ஒரு ஒரு கருத்தாளர் ஒன்று உருவாக்க வேண்டும். தென்னிலங்கையில் ஒரு கருத்தாளர் ஒன்று உருவாக்க வேண்டும் அல்லது டேமேஜ் ஒன்று பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக சொன்னப்பட்ட ஒரு அரசியலுக்காக சொன்னப்பட்ட கருத்துங்கிறது இதுக்கு எவ்வித மனமாற்று கருத்தும் இல்லை. அதுல இந்த பிரதீப் சார்ஸுங்கிறவர் எஸ்கேபி சஜிதுடைய அணியை சேர்ந்தவர் தான் பிரதீப் சார்ஸ். அவர் இந்த கட்சி தலைமைக்கு இந்த சஜித் பிரேமதாசாக்கு இந்த விஷயத்தை உண்மையிலே அவர் அப்படி சம்பந்தப்பட்ட ஆளாக தான் அவர் அவர் என்னன்னா யுனைடெட் ஐக்கிய தேசிய சுயதொழில் வியாபாரிகள் சங்கத்திட சபா சேர்மன், அதான் அவரை போஸ்ட். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 2 பெண்களும் அதே ஐக்கிய தேசிய சுயதொழில் பெண்கள் வியாபார சங்கத்தை சேர்ந்தவர்களா மற்றவர்களும் அவர் அந்த கட்சி சார்பான விடயங்கள் சரியான கட்சி சார்பாக என்ன விடயம்னா அவங்க யூனியன் ஆக்டிவிஸ்டான யூனியன் தொடர்பான நபர்களாக இருக்காங்க. தொழிற்சங்கம் தொடர்பான தொழிற்சங்கமாக இருக்கலாம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இப்படியான விடயங்கள் தொடர்பாக அந்த கட்சி தலைவர்களும் கட்டாயம் கவனம் செலுத்த வேணும். அந்த பிரதீப் சார்ஸ் அவரோட அமைப்புகள் ஒரு கட்சி ரீதியாக ஒரு தொழிற்சங்கமாக இருந்தால் கட்டாயம் அந்த கட்சி தலைவருக்கு தொடர்பாக அதோட தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு அவருக்கு விளங்கப்படுத்தி இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடு தேசிய தலைவர்கள். ஏன்னா ஒரு அநீதமான ஒரு குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் அந்த அவ்வாறான கட்சியை சார்ந்தவர் அவர் இருந்தால் அந்த கட்சி அவருக்கு கட்டாயம் அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நீங்கள் இது தொடர்பாக இந்த எமது முஸ்லீம் கட்சிகள் இருக்கிறது, இந்த கட்சியினுடைய தலைமைகளுக்கு நீங்கள் எழுத்து மூலமான கடிதங்கள் ஏதாவது வழங்கியிருக்கின்றீர்கள்? இல்லை, அந்த விடயம் தொடர்பாக வழங்கல. ஏன்னா பார்லமெண்டத்தில் அவங்க பேசியிருந்தாங்க இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உண்மையாக வழங்கல. இனி அவங்களும் அது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுக்கலாம்ங்கிற விடயம் அரசியல் ரீதியாகவோ இன்னையாகவோ ஏதாவது அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பாக தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அது கொஞ்சம் நம்ம பார்லமெண்டத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் அது ஒரு காய்ச்சார்கள் மிச்சம் நம்ம நன்றி செலுத்த வேண்டும். உண்மையா ஆனால் பலருக்கு நாங்கள் வாய்மொழி மூலமாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் வாய்மொழி மூலமாக சொல்லியும் இன்னும் பேசாத பல தலைவர்கள் அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒரு சிலர் பேசிட்டாங்க. ஏன் இவங்க 100% அந்த சாய்ந்தமே அவர் இந்த நம்மட ஊருங்கிற விடயம் தொடர்பாக தான் நாம் பேசினோம். அவர் ஒட்டுமொத்தமாக பதிலளிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் தான். ஏன்னா நிறைய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தை பாதிக்கும் முகமாக தாண்டி அவர் சொந்த கருத்துக்கள் தொடர்பாக அவர் 2-3 பாகத்தில் பாகங்கள்ல பல தவறுகள் இருக்கின்றது. நல்லா சில இடங்கள்ல நல்லாவும் சொல்லியிருக்கா, ஆனால் சில இடங்கள்ல இது தொடர்பாக இந்த பிரச்சனை சம்பவத்தை ஆராய்ந்ததை தாண்டி அவருக்கு இந்த பிரச்சனை எப்படி உருவாக்கணும் அந்த அடிப்படையில் அந்த புத்தகத்தில் இருக்கு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சில கொள்கைகள் வந்ததாகும், அதனால் தான் இந்த பிரச்சனையை பண்ணிக்கிறார். ஒரு இனவாத சிந்தனை கொண்டு அறியப்பட்ட வகையும்
இந்த இது விடயம் தொடர்பாக ஈடுபட்டவும் அந்த நபர். இல்லை, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்னென்னு சொன்னால், இருந்தாலும் தற்பொழுது ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக ஆசாத் மௌலான கருத்துக்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக திட்டமிடப்பட்டு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என் சமூகத்து மீது சுமத்தப்பட்ட சர்வதேச ரீதியில் இன்று ஒரு பிம்பமாக காணப்படுகின்றது. ஆனால் இது சம்பந்தமாக இன்று ஊடகங்களிலும் ஆனால் இது சம்பந்தமாக நாட்டு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தை தெரிவித்திருந்தால் ஒரு குழு அமைத்து இது சம்பந்தமாக அறிக்கை நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக, ஒரு அரசியல் மாற்றத்துக்காக, ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக செய்யப்பட்ட ஒரு சதி மக்கள் முன் எங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆசாத் மௌலான கருத்துக்கள் அவ்வாறான ஒரு பிம்பத்தை இந்த சமூகத்து மத்தியில் காண்பி. ஆனால் இருந்தாலும் இது சம்பந்தமாக அரசியல் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம் சிவில் அமைப்புகள் இருக்கின்றது, அதாவது பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கின்றது. அழுத்தங்களை அரசாங்கத்துக்கும் சரி, பாதுகாப்பு அமைச்சுக்கும் சரி இது கொடுக்க வேணும். இது கண்டறியப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு. இது அத்தோடு மட்டுமல்லாமல் நான் நேற்று முந்தைய கேள்விக்கு மிகவும் காரசாரமாக அந்த ஊடகவியலாளர் விவாதித்திருந்தார். அது சொல்லுகின்றால் ஈஸ்வரனுக்கு இந்த சர்வதேசத்து விசாரணைக்கான தயாரில்லை. ஆகவே இதில் எங்களுக்கு பல கருத்துக்களை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. ஏன் ஈஸ்வரனுக்கு சர்வதேச காலங்கள் 30 வருடம் போராடிக்கிற சமூகத்துக்கும் அநீதி இழைக்கப்பட ஒட்டுமொத்தமாக இலங்கையில் சர்வதேச விசாரணை அறிக்கையிலே அவர் நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார். இதில் எங்களுக்கு பல்வேறுபட்ட மீண்டும் ஒரு தேர்தலை நோக்கி நாடு எதிர்கொண்டு 2024ஆம் ஆண்டு தேர்தலை நோக்கி வடிவமைக்கப்படுகின்ற ஒரு திட்டங்களா என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. என்று சொன்னால் கடந்த காலங்களிலே நாட்டில் தேர்தல் ஒன்று வருகின்ற பொழுது, ஒரு ஆட்சி மாற்றம் வருகின்ற பொழுது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வைத்துத்தான் காலங்களிலே தற்பொழுது இன ரீதியான கருத்துக்களையும் வன்மங்களையும் ஒரு சமூகத்தின் மீது பழிகளை சுமத்தி ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த புத்தகம் என்பது சர்வதேச ரீதியாக முன்வைக்கப்பட்டாலும் இதில் சாய்ந்த மனது என்பது நாங்கள் வளர்ந்து எங்களை இந்த நிலைமைக்கு உருவாக்கி எங்கள் சொந்த மண், எங்கள் மண்ணை இவ்வாறான ஒரு பயங்கரவாதம் சம்பந்தமான பிம்பங்களை காட்டுவதை ப்ரொஃபஸர் ரொஹான் குரமத்து அவர்களை நாங்கள் நீங்கள் கேட்டதுபோல் நாங்கள் நீதிக்கான மையம் சரி, ஒரு குழுவாக சரி, அல்லது நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமாக அவருக்கு தெளிவூட்ட வேண்டும். அத்தோடு அவர் ஆவிக்கு பின்னாக இன்று ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக சனபோவுக்கு ஆசத்துவம் செய்த கருத்துக்கள் சம்பந்தம் அவர் ஆராய்ந்து இதில் உண்மை பொய்யை அவர் சர்வதேசத்துக்கு மீண்டும் ஒரு புத்தகம் மூலமும் சரி ஏதோ ஒரு வடிவில் அவர் இதை சமர்ப்பிக்க வேண்டும் என எங்களுடைய பணிவான வேண்டுகோளையும் இந்த இடத்தில் விடுகின்றேன். அதனோடு சேர்த்து நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிரதீப் சார்ஸ் என்பவருக்கு எதிராக ஏனென்றால் இப்படியான விடயங்கள் ஏதாவது நம்ம செய்ய சட்டபூர்வமாக சட்ட ரீதியாக கையாண்டா மாத்திரம்தான் இப்படியான விடயங்களை நம்ம ஊடகத்துக்கு தெரிவிப்பிலிருந்து அப்புறம் நபர்களை தடுத்துக்க முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் அவருக்கு எதிராக லெட்டர் ஆஃப் டிமாண்ட் நாங்கள் அனுப்பியிருக்கோம். இப்படி நீங்கள் செய்யப்பட்ட கருத்துக்களை ஒன்று பின்வாங்க அல்லது இதனால் சாய்ந்த மக்களுக்கு தொடர்பாக தப்பான அபிப்பிராயத்தை களைவதற்கு நாங்கள் லெட்டர் ஆஃப் டிமாண்ட் ஒன்றை கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். எதிர்காலத்தில் சாத்தியம் ஏற்படும் வகையில் ரியாக்ஷன் என்ன உண்மை என்னென்னு சொன்னால் நம்மளோட உண்மை அது அவருக்கு போயிருக்கும், அவருடைய தகவல்கள் எல்லாம் வந்தது. இதில் என்ன விடயம் என்றால் நம்ம நாட்டில் இந்த கிரிமினல் டிஃபமேஷனுங்கிறது இல்லை. கிரிமினல்னா என்ன, குற்றவியல் ரீதியான அவதூறு, அதாவது அவதூறு பரப்புறத குற்றவியல் சட்டத்துக்கு கொண்டு வர இல்லை. ஆனால் இந்தியாவில் உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த ராஜீவ்காந்தியை அவர் சும்மா மோடிங்கிற ஆக்கள் எல்லாம் கல்லணா தான் இருக்காங்க என்று சொன்ன ஒரு விடயத்தை ஒரு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் அவர் தண்டனை கொடுத்து
இல்லாமல் செய்தார். அப்படியான சட்டங்கள் நான் நினைக்கிறேன் 20 வருடங்களுக்கு முதலே இவ்வாறான சட்டங்கள் அரசியல் ரீதியாக அல்ல ஊடகத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்ற அடிப்படையில் அது நீக்கப்பட்டு, ஆகவே இப்படியான அவதூறு நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். நீங்க இந்த விஷயத்துல தன்னார்வமாக நிறைய சமூக ஆர்வலர்கள் தொடர்பு கொண்டாங்க. மிக முக்கியமாக இந்த நம்ம இந்த ஊர் சம்பந்த பிரதேச நாங்களும் சரி நம்ம கட்டாயம் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இவரான தவறான அபிப்பிராயங்கள் இன்னமும் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொன்னால் நம்ம ஒரு பாரிய அளவில் ஒரு கூட்டம் இதில் உண்மையார்வான் இவர் அந்த புத்தகம் தொடர்பாக பார்லமெண்டத்தில், ஏனென்றால் நாளைக்கு பார்லமெண்டத்தில் ஒரு சந்தர்ப்பம் வரலாம். இந்த புத்தகத்தை ஆதாரம் காட்டி நிறைய சகோதர உறுப்பினர்கள் பார்லமெண்டத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த உடனடியாக இது தொடர்பாக இந்த தவறான அபிப்பிராயங்களை களைவதற்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற அனைத்து பார்லமெண்ட் உறுப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் கோருகின்றோம். எங்களுடைய இந்த அழைப்பேற்று வருகிற அந்த ஊடகவியலாளர் குறிப்பாக